அர்ஜுன் ரூல்ஸ பிரேக் பண்ணதுனால இந்திரபிரஸ்த ஊர்ல இருந்து வெளியில கிளம்பி போறாரு. 12 வருஷம் பிரம்மச்சாரியாவா இருக்கணும். நிறைய புது புது மக்களை பாக்குறாரு, புது கல்ச்சர், புது ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாள் ஆத்துல குளிச்சிட்டு இருக்கிறப்ப ஏதோ அர்ஜுனோட காலை புடிச்சு எடுக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. என்ன அப்படின்னு பாக்குறப்ப காதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அர்ஜுன், நான் தான் உலுபி, நாகாஸோட பிரின்சஸ், வெல்கம் டு மை கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை அண்டர் வாட்டர்ல இருக்கிற நாகாஸோட பேலஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு, அர்ஜுன், நீங்க டெய்லி இந்த ஆத்துல குளிக்கிறத நான் பாக்குறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க உலுபி. அதுக்கு அர்ஜுன், எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல, நான் ஒரு பிரம்மச்சாரி, என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு அர்ஜுன். அதுக்கு உலுபி சொல்றாங்க, அர்ஜுன், உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க திரௌபதி கிட்ட இருந்து தான் 12 வருஷம் பிரிஞ்சிருக்கணும், மத்த பொண்ணுங்க கிட்ட பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. தயவு செய்து தேவைப்பட்டா உங்க ரூல்ஸ கொஞ்சம் மாத்திக்கோங்க எனக்காக, ஏன்னா நீங்க என் கூட இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு உலுபி சொல்றாங்க. அர்ஜுன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நோன்னு சொல்லி பார்த்தாரு, அதுக்கு மேல அவராலையும் முடியல. அன்னைக்கு நைட்டு உலுபியும் அர்ஜுனும் ஒன்னா இருக்கிறாங்க அந்த நாகாஸோட பேலஸ்ல. அடுத்த நாள் காலையில உலுபி பயங்கர சந்தோஷமா ஒரு வரம் கொடுக்கறாங்க அர்ஜுனுக்கு. அது என்ன வரம் அப்படின்னா, அர்ஜுன், லேண்ட்ல உங்களுக்கு இணையான ஒரு வீரன் கிடையாது. அதே மாதிரி அண்டர் வாட்டர் தண்ணியில இருந்து வந்த எந்த உயிரினமும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த சண்டை வந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு வரத்தை கொடுத்து கரையோரம் விட்டுட்டு அந்த உலுபி போயிடுறாங்க. பல மாசம் கழிச்சு உலுபிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாரு. அவரு பேரு தான் இரவன்.